ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கோவக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நுனி ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துட்டு, நீல வாக்குலேயும் கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கோங்க. உப்பு, காரத்துக்கு சாம்பார் தூள் மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து மூடி போட்டு விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா சுருங்கி வதங்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஸ்டவ் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சாலும் கரை எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். பருப்பு தண்ணி தெரியாமல் அன்றைக்கி கொஞ்சம் சிந்திருச்சு. அதிலிருந்து நல்லா கரை பிடிச்சிருச்சு. பர்னர் பிளேட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கழுவி எடுக்கணும். ஏற்கனவே டீட்டெயில்டாக ஒரு ஸ்டவ் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை இந்த ஷார்ட்ஸ் டைட்டிலுக்கு மேலே தர்றேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டான் ஸ்ப்ரே, அதுக்கப்புறமா பிங்க் ஸ்டஃப் ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு போயிருச்சுன்னு. 4 நாளாக இந்த ஒர்க்கை நான் பெண்டிங் வச்சுக்கிட்டே இருந்தேங்க. ஒரு வழியாக இன்றைக்கி முடிச்சாச்சு.